இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நான் உனக்கு செய்யக்கூடாதா? நீ என் கரத்தில் அல்லவா இருக்கிறாய். ஆமை கெட்டு போனதும் உன்னை இதுவும் தூக்கி எறியாம இன்னும் பாதுகாத்து வர காரணம் ஒன்று இருக்கிறது. நான் நினைச்சதை செய்யாம ஹல்லேலூயா. எனக்கு இந்த வார்த்தை பேசும்போது நான் ஆவிலே களி கூர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். மண்ணே, உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கோ தெரியல, எனக்கு இதுக்கு மேல ரொம்ப வைராக்கியம் இருக்கு. ஓ ராகாஷாந்தலரா, உனக்கு என்ன வைராக்கியம் இருக்கு தெரியல, எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசித்து கைகளை தட்டி ஆமென். நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம் கொண்டேன். அதான் கெட்டு போயிடுச்சுல, தூக்கி எறிய வேண்டியதானே. இல்ல, எனக்கு இதுக்கு மேல ஒரு வைராக்கியம் இருக்கு. நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம். ஏன் கர்த்தர் இன்னும் உங்களை விடாம பிடிச்சு நடத்துறா தெரியுமா? உங்க மேல வச்ச வைராக்கியம், உங்க மேல வச்ச அன்பின் வைராக்கியம். சில உள்ளத்திற்கு இந்த வார்த்தையான தீர்க்க தரிசனமா பேசுறார். மிதியிடப்பட்ட மண்ணென்மே மகத்தான சித்தம் வைத்தீ, புடமிடப்பட்ட மண்ணென்மே பெரிதான திட்டம் வைத்தீ. சொல்லுங்க, மிதியிடப்பட்ட